தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 10/3/2026 இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில சப்தமி திதி அப்படிங்கிறது இன்னைக்கு திதி நாள் முழுக்க இருக்கும். அனுஷ நட்சத்திரம் சாயங்காலம் 7:16 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் என்கிற புதனின் சாரம் கொண்ட நட்சத்திரம் வந்துடும். இந்த சப்தமினால 7 குதிரையை பூட்டின இந்த சூரிய பகவானை மைண்ட்ல வச்சிருங்க. அப்போ சூரியனுக்கு உகந்த திதி அப்படின்னு வச்சுக்கிறனால உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு ஒரு ஆத்மாவும் செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு சக்சஸை கொடுக்கும். செவ்வாயை தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால இன்னைக்கு தைரியமா பல காரியங்கள் நல்லதை செய்யலாம் அப்படின்னு இருக்கு. அதுலயும் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தோட சேர்ந்த செவ்வாய், இந்த அனுஷமும் செவ்வாயும் சேர்ந்து கொள்வது அப்படிங்கிறது மாசி 26ஆம் நாளான இன்றைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னாக்கா கடனை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இன்னைக்கு உண்டு. அனுஷமும் செவ்வாயும் சேர்ந்த கடன் அடைக்கக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் இருக்கு. இன்றைய நாளிலே அந்த 1,00,000 ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா 1000 ரூபாயான கடன் திருப்பி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 1,00,000 ரூபா கடனை யாருன்னா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு 1000 ரூபாய்னு திருப்பி வாங்கிக்கோங்க. இப்போ கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைச்சிரும். மலை போல இருக்கு கடல் சார், பனி போல விலகுவதற்கான வாய்ப்பை இந்த மைத்திரிய முகூர்த்தம் ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு அவசியம் இந்த விஷயத்தை பண்ணுங்க. 7லேருந்து 8 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், சாயங்காலம் 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. இன்றைக்கு சூலம் வடக்கு, பால் பரிகாரம். கும்ப லக்னத்திலே 47 வினாழிகள் சூரியன் நிற்பாரு. 6:25 சூரியன் உதயமாவார். இன்னைக்கு சம நோக்கு நாள். இந்த நாள்ல அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இன்றைக்கு ஹர்ஷம் என்கிற நாமயோகமும் பத்ரை என்கிற கரணமும் உண்டு. இந்த ஹர்ஷனம் அப்படிங்கிறது புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறது, ரிப்பேர் ஒர்க்கு கொடுக்கறது, இந்த ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம், கார் ஜுவல்ஸ் பண்ணுவோம், அப்படின்லாம் பண்றதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். கல்யாண காரியங்கள் பேசுவதற்கும் இன்னைக்கு நல்ல நாள். புதுசா பதவி எதனா எடுத்துக்கணும்னா இன்னைக்கு ஆபீஸ்ல போய் ரொட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நல்லதை கொடுக்கும். பத்திரை கரணம் அப்படிங்கிறது யாருன்னா விளையாட்டு ரிலேட்டடா இந்த மஸ்குலர் விளையாட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல சப்தமி அப்படிங்கும்போது நல்ல விஷயங்கள், லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். விவசாயம் பண்றது இன்னைக்கு நல்லது. ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்க்கறது நல்லது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணலாம். வீடு கட்டுறதெல்லாம் இன்னைக்கு பிளான் பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்ததுனால வீடெல்லாம் நல்லபடியா முடியும். ஆரம்பிக்கும் போதே நல்லதை ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிவு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு இருக்கு. அனுஷ நட்சத்திரம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். அதனால ஆபரணங்கள் அணிந்து கொள்வதனாலே நல்ல விஷயங்கள், பதவி ஏற்றுக்கொள்வதனாலே நல்ல விஷயங்கள், வாசக்கால் வைப்பது, புதுசா கோயில் கட்டுறவங்களுக்கு தேவதை பிரதிஷ்டை பண்றது, கடன் வாங்கறது கூட இன்னைக்கு நல்ல நாள். கடன் வாங்கினா சில நாள்ல திருப்பி கொடுக்க முடியும் இல்லையா, அது இந்த அனுஷ நட்சத்திரம் செவ்வாய் சேர்ந்திருக்கிற இந்த நாள்ல கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கலாம். அதனால இன்னைக்கு நல்ல நாள். சூரியன் ராகு செவ்வாய் புதன் வக்ரம் என்று கும்பராசியில இருக்கிறாரு. சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடியது மீன ராசியில, குரு வக்கரகதியில இருக்கக்கூடியதான இந்த மிதுன ராசி, கேது அமர்ந்திருக்குது சிம்ம ராசி, சந்திரன் அமர்ப்பது விருச்சிக ராசி என்று இன்றைக்கு கோச்சாரங்கள் அமைய இன்றைய நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் எப்படி பலன் பார்க்கும்போது, மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசியின் அஷ்டமத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயங்களிலே காரிய தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தினுடைய தன்மையினாலே பண வரவுக்கான வாய்ப்பு, ஏன்னா பார்க்கக்கூடியது உங்களுடைய குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதனால பணம் வரும், தனம் நிச்சயம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். 3, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடனை கொஞ்சம் அடைங்க. இன்றைய நாளிலே முருகனை வழிபடுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. உங்க ராசியின் நேரடி பார்வைக்கு சந்திரனுடைய பிரயாணம் இருக்கு. அந்த சந்திரன் விருச்சிக ராசியில் நீச்சமா இருப்பார், உங்க ராசியில உச்சமாவார். அப்போ உங்களோட ராசியின் 3ஆம் இடத்துக்காரர் இவர். முயற்சிகள் மூலியமா வெற்றியை தருவதற்கான கட்டியத்தை சொல்லுகிறார். அதனால கலத்திரத்தினோட கலந்து கொண்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு இன்னைக்கு புதிய காரியங்கள் எல்லாம் ஆரம்பிங்க. வீடு கட்டுறது பிளான் எல்லாம் அழகா பண்ணுங்க. சந்தோஷமும் வெற்றியும் தொடர்ந்து வரும். 6, 3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் அருளாலே இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே 6ஆம் இடம் என்கிற சத்துருஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் என்கிற சனி பகவானுடைய நட்சத்திரம் நிற்கிறார். இந்த சனி பகவானானவர் உங்களுடைய ராசியின் அஷ்டமம் மற்றும் பூர்வ புண்ணியத்துக்குரியவர். அதனால எதிர்பாராத வகையிலே பணவரவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு உண்டு அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை. கொடுத்த கடனை திருப்பி வாங்குவதற்கும் நீங்கள் கடனை திருப்பி கொடுப்பதற்கும் ஒரு நல்ல நாள். அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதையும் கேபிடலைஸ் பண்ணிக்கிடுங்க. பல விதத்திலும் நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நாளிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்க வெற்றி நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. இந்த 5ஆம் இடம் என்கிற யோகஸ்தானத்திற்குள்ளர சந்திர பகவான் செல்வது நீச்சம் என்கிற தன்மை கொண்டதனாலே இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு உண்டு, அலைச்சலும் உண்டு. அதனால குழந்தைகள் வழியிலே நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் செலவாகத்தான் முடியும் என்பது தெரிகிறது. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே உங்களை நீங்கள் மனதிலே புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களுக்கு முருகப்பெருமானின் துணை தேவை. அதனால வெற்றி வேலையை பிடித்துக் கொள்ளுங்கள். வேல்மாறலை சொல்லி இந்த நாளை துவங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே 4ஆம் இடம் என்கிற மாத்ருஸ்தானம் பயணஸ்தானத்துக்குள்ள இருக்கிறார் இன்னைக்கு சந்திர பகவான். இந்த 12ஆம் இடத்துக்குரியவர் அங்க உட்கார்றதுனால மனதிலே புதிய எண்ண ஓட்டங்கள். உங்க ராசிக்குள்ள இருக்கிற கேது பக்தி பரவசத்தை இன்னைக்கு ஜாஸ்தி பண்ணுவார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம். அவசியம் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. காலையிலே திருப்புகழ், கந்தகிருஷ்டி கவசம், கந்த குரு கவசங்கள் போன்றவையெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நாளை வைபோட ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் உண்டு. 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் லாபத்துக்குரியவர் நீச்சகதியிலே இருப்பதனாலே முயற்சிகளிலே சில சோர்வுகள், செட்பேக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த விஷயங்கள்லாம் உண்டு. என்னன்னு தெரியல சார், இன்னைக்கு ஒன்றும் அவ்வளவா இன்னைக்கு நமக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரி டே இஸ் நாட் ஃபார் யூ அப்படின்னு இருக்கு. ஆனாலும் பாருங்க, நீங்க சுவாமிமலை முருகனை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் எப்படி தந்தைக்கு உபதேசம் செய்தாரோ அப்படி உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியத்தை நீங்க கரெக்டா செய்யுங்க, நல்லது நடக்கும். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. 2ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரத்திலே அமர்வது அப்படிங்கிறது சனி பகவானுடைய இந்த சாரத்திலே அமர்கிறார். யோகமான நாள். புதிய சாதனைகளை உங்களுக்கு படைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதனால இன்னைக்கு நீங்க தொழிலிலே புதிய முனைவுகளை எதுவும் இருந்தால் தாராளம் பண்ணுங்க. ஆஃபீஸ் ரொட்டீன்ஸில் நல்ல விதமான பேர் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளை துவங்கும் போதே திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைந்து ஆரம்பியுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்க ராசிக்குள்ளரையே பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உட்காரும் போது மனதிலே எழுச்சியும் மலர்ச்சியும் உண்டு. ஏன்னா அவர் கையில வச்சிருக்கிறது சக்தி கொடுத்த வேல்.
அந்த வேலினால உங்களை வெற்றி கொள்ளக்கூடிய அனைத்து விதமான மன ஊக்கங்களையும் கொடுக்கும். புகழ் அப்படிங்கிறத எப்படி வாங்கணும்னு ஒரு ஐடியா இன்னைக்கு கிடைச்சிரும். ஏன்னா அனுஷ நட்சத்திரத்திலே அமரக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்கள் மனதிலும் எழுச்சியை கொடுப்பார். அதனால திருச்செங்கோட்டு வேலவனை நீங்கள் இன்னைக்கு மனதில் வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமைய 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு 12ஆம் இடம் என்கிற மறைவு ஸ்தானத்திற்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். பலவிதமான கற்பனை ஓட்டங்கள், இது அப்படி நடந்திருக்கலாமோ, இப்படி நடந்திருக்கலாமோ, இதை செய்யலாமா வேண்டாமான்னு பலவிதமான சிந்தனை ஓட்டங்கள் அப்படின்னு கலந்து கட்டி எல்லாம் கிளஸ்டர்ஸா வந்து நிற்கும். ஒரு தெளிவான முடிவில்லாத சூழ்நிலைகள் இருப்பதனாலே இன்னைக்கு புதிய வேலை எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிற வேலை ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஓட்டிடலாம். 9, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிக்கல் எல்லாம் வந்தா சிக்கல் சிங்கார வேலை நமக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசியின் 11வது இடமான லாபஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். அந்த சந்திர பகவான் இருக்கக்கூடியது உங்க ராசிநாதனான அனுசு நட்சத்திரத்தின் சாரத்திலே. அதனால இன்றைய நாளிலே நீங்க என்ன பண்ணுங்க, காலையில எல்லாம் முருக வழிபாடெல்லாம் முடித்து விட்டு ஆபீஸ் போகும்போது வழியில ஏதாவது துப்புரவு தொழிலாளர்களை பார்த்தார்களா, அவர்களுக்கு கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது உங்களுக்கு லாபங்கள் நிச்சயம் உண்டு. இன்றைய நாள் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நாள். அதனால அவசியம் கடனின் ஒரு பகுதியான இன்னைக்கு அடைக்க முயற்சி செய்யுங்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் நீச்சகதியில இருந்தாலும் அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிற காரணத்தினாலே உங்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய நாள். எத்தனை அடிச்சாலும் தாங்குறான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுப்பாரு. ஒர்க் பர்டன் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா அதெல்லாத்தையும் அழகா டேக்கிள் பண்ணி எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் நல்லா இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நல்ல நாளாக தான் அமைய போகுது. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதான ஒரு இடத்துல உங்களால் முடியல அப்படின்னா முருகன் நாமத்தை சொல்லுங்கள். இன்றைய நாள் இனிதாக அமையும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறார். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கார 5, 9 அப்படிங்கிறது இந்த லக்ஷ்மி விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறதுனாலே உங்களுக்கு பண வரவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நேற்றுக்கு இருந்த லாபம் இன்றைக்கும் மெயின்டைன் ஆகும். இந்த 10ஆம் இடம் 11ஆவது 12ஆம் இடத்துக்கான சனி பகவானுடைய சாரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருக்க போறாரு. அந்த ஒரு விஷயத்தினால தான் கொஞ்சம் மைண்ட்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா, தூங்கலாமா, அசதியா இருக்கே அப்படின்லாம் ஒரு எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் சோர்வையும் கொடுக்கும். 9, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் அந்த சோர்வை விரட்டி நீங்கள் வேலை செய்ய முடியும். வாழ்க வளத்துடன்.